இத்தனை நாளா எல்லா உண்மையுமே மறைச்ச மாதிரியே இந்த வாட்டியுமே எந்த ஒரு உண்மையுமே மறைக்காம இந்த மீனாராஜ் 2 பேருமே சேர்ந்து அரசியோட இந்த நிலைமைக்கு காரணம் சோனியா தான் அப்படிங்கிற உண்மையை வீட்டுல இருக்க எல்லாருக்கிட்டயுமே சொல்லி இந்த சோனியாவை கோமதி அடிச்சது உங்களுக்கும் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க அரசு வீட்டுக்கு வந்த உடனே குழலி வந்துட்டு அடுத்த கட்டமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான் எப்படி ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த உண்மையால தேட பேசி மறுபடியும் சதீஷ்கே கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படி சொல்லிட்டு குழலி வந்துட்டு அவங்க பாட்டுக்கு எல்லா முடியுமே எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசியோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு மீனாராஜ் 2 பேருமே வந்துட்டு இப்பதான் அரசி ஒரு பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் அரசி காலேஜ் முடிக்கட்டும், வேலைக்கு போட்டோம், கொஞ்ச நாள் அரசி நிம்மதியா இருக்கட்டும், அதுக்குள்ளாட்டி நீங்க கல்யாணம் பேச எடுக்காதீங்க, கண்டிப்பா இந்த விஷயத்துல நாங்க அரசிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு மீனாராஜ் 2 பேருமே அரசிக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைமுக்கு பாண்டியனுமே வந்துடுறாரு. அரசி வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல பாண்டியன் கடையில இருந்து சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட போறோம் வாங்க அப்படி சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பாண்டியன் அரசி கிட்ட கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காத அரசி, எனக்கு இப்ப வரைக்கும் புரியாதது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். உனக்கு குமார் அப்ப இருந்தே பிடிக்கலன்னு தான் சொல்லி இருக்கிற, மீனாராஜ் 2 பேருக்கிட்டயுமே சதீஷ் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி இருக்கிற, இந்த அளவுக்கு அவன் மேல வெறுப்போட இருந்துட்டு அப்புறம் எப்படி நீ அவனை தேடி போயிருப்ப? அவனும் நம்ம வீட்டுல உன்னை கடத்திட்டு போகல, அவனை பாக்குறக்கா நீ தான் அந்த இடத்துக்கே நீ போயிருக்க, எந்த நம்பிக்கையில நீ அப்படி போன? உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படி சொல்லி பாண்டியன் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வழக்கம் போல அரசி பதில் எதுவுமே பேசாம திருன்னு முடிச்சுக்கிட்டு அமைதியா தான் இருக்காங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சோனியா தான். அவங்க சொல்லிதான் நான் போனேன் அப்படிங்கிற உண்மையை சொல்லாம அரசி எதுக்காக இப்படி உண்மையை மறைக்கிறாங்கன்னே தெரியல. பாண்டியனுமே இந்த விஷயத்துல அரசியை விடுற மாதிரியே தெரியல. நான் உங்ககிட்ட கோவப்பட்டெல்லாம் கேட்கல, உங்ககிட்ட நான் சண்டை போடல, நான் கேள்வி கேட்கறத நினைச்சு நீ பயப்படலாம் வேண்டாம். எனக்கு இந்த கொஸ்டினுக்கு மட்டும் பதில் கிடைச்சிருச்சுனாலே போதும். நீ எந்த நம்பிக்கையில குமார பார்க்க போன, யார் ஹெல்ப் பண்ணா சொல்லு அரசி அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அரசி பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்த்ததுமே மீனா முடிவு பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல இப்படியே விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அரசி இந்த உண்மையை சொல்லாது. ஆமாக்கு தான் அரசி மேல கோவம் அதிகமாகும். இப்பதான் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு குடும்பம் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு, அதுக்குள்ளாட்டி இதனால ஒரு பிரச்சனை வர வேண்டாம் அப்படி சொல்லி முடிவு பண்ற மீனா நமக்கு எல்லா உண்மையுமே தெரியும்ல, பேசாம நம்ம உண்மையை சொல்லலாமான்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட கேக்குறாங்க. ராஜிமே இந்த உண்மையை மறைச்சு வச்சு நம்ம என்னக்கா பண்ண போறோம்? இப்பயாவது சோனியா பத்தின உண்மையெல்லாம் வீட்டு ஆளுங்க எல்லாருக்குமே தெரியட்டும் அப்படி சொல்லிட்டு ராஜிமே சம்மந்தம் சொல்லிடுறாங்க. அப்பதான் ராஜிமே 2 பேருமே எந்திரிச்சு பாண்டியன் கிட்ட அரசிக்கு உண்மையில என்ன நடந்துச்சு, அரசி எப்படி அங்க போச்சு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம், எல்லா விஷயமே எங்க 2 பேருக்குமே தெரியும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே கோமதிக்கு பயங்கரமான கோவம் வருது. இன்னும் வேற என்னெல்லாம் உண்மையை மறைச்சு வச்சிருக்கீங்க? இந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயமே உங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த வீட்டுல பெரிய மனுஷங்க நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு ராஜிமீனா உண்மையை சொல்ல விடாம கோமதி கோவப்பட்டு இருக்காங்க. நீங்க என் மேல கோவப்படுங்க, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் நாங்க உண்மையெல்லாம் சொல்லிடுறோம் அப்படி சொல்லிட்டு இது எல்லா பிரச்சனைக்கு காரணமும் இந்த சோனியா தான் அப்படி சொல்லி சோனியாவை மீனா கையை காமிச்சிடுறாங்க. இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சோனியா ரொம்பவே சாக்காயிடுறாங்க. என் மேல எந்த தப்புமே கிடையாது, எதுக்காக மீனா என் மேல அம்பேட்டப்பா பழி போடுற, எனக்கும் அரசிக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படி சொல்லிட்டு சோனியா தப்பிக்க பாக்குறாங்க. அப்பதான் மீனா ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த குமார் தான் அரசியல் குமார் ஒன்னா இருக்கிற மாதிரி தப்பா போட்டோ எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வச்சு அரசியை பிளாக்மெயில் பண்றதுக்காக பாத்துருக்கான். ஆனா குமார் எவ்வளவுதான் பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணாலுமே அரசி குமார் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிருச்சு. குமார்னால டைரக்டா அரசி கிட்ட பேச முடியாதால குமாருக்கு ஆரம்பத்துல இருந்தே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இந்த சோனியா தான். அதே மாதிரி இந்த போட்டோ விஷயத்திலுமே குமாருக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. நீ மட்டும் இப்ப குமார போய் பார்க்கலனா குமார் இந்த போட்டோ எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல எல்லாம் ஒட்டிடுவேன்னு சொல்றான். உன்னோட கல்யாணம் எல்லாம் நின்னு போயிரும் அரசி, கடைசி அவனை ஒரு வாட்டி தானே பாக்கணும்னு சொல்றான், போய் பார்த்துட்டு வந்துரு, வீட்டுல இருக்க எல்லாருமே நான் சமாளிச்சுக்கிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நம்பிக்கையா போ அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு அரசியை அனுப்பிச்சு வச்சதே இந்த சோனியா தான் அப்படி சொல்லிட்டு மீனா உண்மையெல்லாம் போட்டு உடைச்சிடுறாங்க. என்னமோ சோனியாக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி மீனா சம்பந்தமே இல்லாம பழிய தூக்கி போற மாதிரி சோனியா ரொம்பவே நடிப்பு போட்டு இருக்காங்க. ஆனா மீனாவுமே சோனியாவை விடுற மாதிரியே தெரியல. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அரசி குமாரோட படத்துக்கு போயிட்டு வீட்டுல பிரச்சனை ஆச்சு இல்ல, நம்ம நினைக்கிற மாதிரி அந்த அரசி குமார் 2 பேர் மட்டும் போகல, அதுக்கு முக்கிய காரணமா இருந்தது சோனியா தான். அரசி குமார் சோனியா 3 பேருமே சேர்ந்து தான் படத்துக்கு போறதா இருந்துச்சு. கடைசி நேரத்துல இவங்க தப்பிச்சிடணும் அப்படிங்கறதுக்காகவும் இவங்க மேல எந்த ஒரு பழியுமே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் குமார அரசியை மட்டும் படத்துல விட்டுட்டு இவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது போக இந்த பிரச்சனைக்கெல்லாம் மத்தியில அரசியை காலேஜுக்கு விட போனப்ப நான் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு சோனியா கூப்பிட்டு போனாங்க. கடைசியில நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பார்த்தனா அங்கேயுமே குமார் வந்திருக்கான். காலேஜுக்கு குமார் கூப்பிட்டு வந்தது சோனியா தான். அரசியை தியேட்டருக்கு அனுப்பிச்சு வச்சது இந்த சோனியா தான். கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு குமார பாக்குறக்கா அரசியை அனுப்பிச்சு வச்சது இந்த சோனியா தான். இது எல்லாமே குமாரோட பேச்சு கேட்டுட்டு இவங்க போட்ட திட்டம் தான் அப்படி சொல்லிட்டு ஒட்டுமொத்த உண்மையுமே மீனாராஜ் 2 பேருமே சேர்ந்து போட்டு உடைச்சிடுறாங்க. இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிங்கறது தெரிஞ்சதுமே சோனியா இதுக்கு மேல நம்மளால எதுவுமே சமாளிக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சோனியாமே எதுவுமே பேசாம அமைதியா தலையை கீழ போட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சோனியா மேல பயங்கரமான கோவத்தோட இந்த பழனி இப்படி சொந்த அக்கா அம்மா குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிருச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்தோட பழனி சோனியா அடிக்கிறதுக்காக போறாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே பழனியை தடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கதிர்க்கு எல்லா கோவமே குமார் மேல திரும்பிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை போட்டோ காட்டி மிரட்டி இருப்பான், அவன் இன்னைக்கு சும்மா விட மாட்டே பாருங்க அப்படி சொல்லிட்டு குமார் அடிக்கிறதுக்காக போறாரு. அப்ப கோமதி கதிரை போடாம தடுக்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாம நீ குமார அடிக்க போற, ஃபர்ஸ்ட் வீட்டுல நம்ம நடக்க வேண்டிய பிரச்சனை முடிச்சிருவோம், வீட்டுல இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வெட்டிட்டு அதுக்கப்புறம் அவனை போய் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கோமதி டைரக்டா போய் சோனியா முன்னாடி நின்னுறாங்க. எனக்கு இப்பதான் எல்லா உண்மையுமே புரிய வருது. கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு நான் உன்கிட்ட பேசினப்ப அரசி எங்கன்னு சொல்லி கேட்டப்ப அரசி ரூம்ல தான் இருக்குன்னு சொல்லி நீ சமாளிச்ச. அப்பயே நீ அரசி குமார பாக்குறதுக்கு அனுப்பிச்சு வச்ச. நீ அன்னைக்கே என்கிட்ட போய் தான் சொல்லிருக்க அப்படிங்கறத கோமதி கண்டுபிடிச்சாங்க. இப்படியே தொடர்ச்சியா உண்மைக்கு மேல உண்மையா வெளியே வரவும் சோனியாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பதான் யாருமே எதிர்பார்க்காத டைம்ல எல்லா ஆத்திர
எல்லாத்தோடய சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கிறப்ப கோமதி வந்து சோனியா பிடிச்சு பலாரன்னு அரைஞ்சிடறாங்க. இன்னொரு பக்கம் பழனியுமே வந்துட்டு இதுக்கு மேல உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது, எங்க அன்னைங்க எல்லாம் சொன்னனாலதான் கண்டிப்பா இதெல்லாம் நீ செஞ்சிருப்ப, எங்க அன்னைங்க வீட்லயே இருந்துக்கோ, இந்த வீட்டு பக்கமே வந்துடாது அப்படி சொல்லி திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடறாரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த சோனியாக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்குற மாதிரி கோமதி பழனி 2 பேருமே சேர்ந்து சோனியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.